ஹாய் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்களுக்கு இருக்கும் பட்டம் ரத்னகுமார். கடந்த சில நாட்களாக பார்த்தீங்கன்னா டேலி சம்மந்த வீடியோஸ் நிறைய போட்டுருக்கேன். எதனாலனா நிறைய காலேஜஸில் இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா டேலி ப்ராக்டிகல் பேப்பராக வருது. ஸோ அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக தான் போட்டுருக்கோம். ஸோ அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ப்ராக்டிகல் எக்ஸாமில் போயிட்டு நீங்கள் உட்காடுறீங்க. அப்போ உங்களுக்கு எப்படி கொடுப்பாங்கன்னா ஒரு கம்பெனியோடைய டிரான்சாக்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த டிரான்சாக்ஷன் பேஸ் பண்ணி நீங்கள் லெட்ஜர் கிரியேஷன் பண்ணி அதுக்கப்புறம் வவுச்சர் என்ட்ரிஸ் போடணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை தான் இப்போதைக்கு நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஒரு சின்ன கம்பெனி, அந்த கம்பெனியில் நடக்கக்கூடிய ஒரு 5 டிரான்சாக்ஷன், அதை பேஸ் பண்ணி நம்ம எப்படி லெட்ஜர் கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்ப்போம். அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த லெட்ஜர் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் எப்படி வவுச்சர் என்ட்ரிஸ் போடுறது அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போதெல்லாம் உங்களுக்கு உடனே வரும். ஸோ நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். டவுட்ஸ் ஏதாவது இருந்தாலுமே கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா கேபி ட்ரேடர்ஸ் பிரைவேட் லிமிடெட்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி, அந்த கம்பெனிக்கில் நடந்த ஒரு 5 டிரான்சாக்ஷனை நான் கொடுத்துருக்கேன். இதை பேஸ் பண்ணி தான் இன்றைக்கி நம்ம லெட்ஜரை கிரியேட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ டிரான்சாக்ஷன்லாம் ஒன்று கொடுத்துருக்கேன். இந்த டிரான்சாக்ஷனை நீங்கள் என்ன பண்ணுங்கள், பாஸ் பண்ணிக்கங்க. பாஸ் பண்ணிக்கிட்டு இதுக்கு ஜேர்னல் என்ட்ரி நீங்கள் போட ட்ரை பண்ணுங்கள். ஜேர்னல் என்ட்ரி நீங்கள் எப்படி சாதாரணமாக ஒரு டிரான்சாக்ஷன் கொடுத்தா ஜேர்னல் என்ட்ரி போடுங்களோ அதே மாதிரி நீங்கள் போடுங்க. நான் நீங்கள் போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நீங்கள் க்ராஸ் செக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம ஜேர்னல் என்ட்ரி போட்டாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ நம்ம டேலியில் போய்ட்டு என்டர் பண்ண போகிறோம். ஏன் ஜேர்னல் என்ட்ரி போட சொன்னோன்னா, உங்களுக்கு பேசிக்கலி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிரான்சாக்ஷன் கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு ஜேர்னல் என்ட்ரி போட தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள், பாசு ஸ்டார்டட் பிஸ்னஸ் வித் கேஷ் ₹50,000 இப்படின்ற டிரான்சாக்ஷனுக்குள்ளே என்னென்ன அக்கௌண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஸோ அது மூலிமா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதனால தான் ஜேர்னல் என்ட்ரி போட சொன்னேன். ஓகே, தென் நெக்ஸ்ட் நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ டேலிக்குள்ளே போகலாம். டேலியில் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி கம்பெனி கிரியேட் பண்ணிட்டேன், கேபி ட்ரேடர்ஸ் பிரைவேட் லிமிடெட். இன்கேஸ் உங்களுக்கு கம்பெனி கிரியேட் பண்ண தெரியலனா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதை பேஸ் பண்ணி அதை பார்த்து நீங்களும் கம்பெனி கிரியேட் பண்ணிக்க. தென் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, அக்கௌண்ட்ஸ் இன்ஃபோக்குள்ளே போங்க. இதில் போய்ட்டு லெட்ஜருக்குள்ளே போங்க. லெட்ஜரில் போய்ட்டு சிங்கிள் லெட்ஜரில் கிரியேட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போது டேலியில் இன்பில்ட்டாகவே நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு கேஷ் அண்ட் தென் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ அதை நீங்கள் லாஸ்ட் 2 வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால் இப்போதைக்கு அதை பேசி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். நம்ம டேரெக்டாக லெட்ஜர் க்ரியேட் பண்ண போயிடலாம். ஃபஸ்ட்டு டிரான்சாக்ஷன் என்ன, பாசு ஸ்டார்டட் பிஸ்னஸ் வித் கேஷு ₹50,000. இதனோட ஜேர்னல் என்ட்ரி பார்க்கும்போது கேஷ் அக்கௌண்ட் டெட்டா டு பாசுஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் இருக்குது. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி கேஷ் அக்கௌண்ட் இன்பில்ட்டாகவே இருக்கிறதுனால நம்ம கேஷ் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண தேவையில்ல. பாசு கேபிட்டல் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ பாசு கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு ஜஸ்ட்டு போயிட்டு நேமில் போய்ட்டு பாசு கேபிட்டல் அக்கௌண்ட்னு சொல்லிட்டு டைப் பண்ணுறேன். தென் டேலியில் லெட்ஜர் க்ரியேட் பண்ணும்போது முக்கியமாக நீங்கள் நோட் பண்ண வேண்டியது என்னன்னா, நீங்கள் எந்த நேம் வேணால் இங்கே கொடுத்துக்கலாம். அதாவது உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கிற எந்த நேம் வேணால் இங்கே கொடுத்துக்கலாம். பட் அண்டர் போகும்பொழுது நீங்கள் கரெக்டாக அது எது கீழே வரும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா மெயின், ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ஸோ பாசூஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா அது கேபிட்டல் அக்கௌண்ட் கீழே தான் வரும். தென் நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா என்ட்ரு எடுத்துகிட்டு அக்செப்ட் கொடுத்துக்கிறேன். ஏன்னா ஓப்பனிங் பேலன்ஸ் எதுவும் இல்லை. ஸோ அதனால் அக்செப்ட் கொடுத்துட்டு எஸ் கொடுத்துறேன். ஓகே, தென் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டிரான்சாக்ஷன் முடிஞ்சிச்சு. அதுக்கு லெட்ஜர் க்ரியேட் பண்ணிட்டோம். ஏன்னா கேஷ் அக்கௌண்ட் இன்பில்ட்டாக இருக்கிறதுனால க்ரியேட் பண்ண தேவையில்ல. பாசு அக்கௌண்ட்ஸ் மட்டும் க்ரியேட் பண்ணியாச்சு. செகண்ட் டிரான்சாக்ஷன் போவோம். செகண்ட் டிரான்சாக்ஷன் என்ன, பர்ச்சேஸ்டு ஃபர்னிச்சர் பை பேயிங் கேஷ் ஃபார் $6,000. அதாவது ஆஃபீஸுக்காக நான் ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன், கேஷ் கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் என்னென்ன அக்கௌண்ட் இன்வால்வ் ஆகிருக்குன்னா ஜஸ்ட் நீங்கள் ஜேர்னல் என்ட்ரி போட்டிங்கனாலே பார்த்தா தெரிஞ்சிடும். ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் இன்வால்வ் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேஷ் அக்கௌண்ட் இன்வால்வ் ஆகிருக்கு. ஸோ இதில் கேஷ் அக்கௌண்ட் மறுபடியும் வரதுனால கேஷ் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண தேவையில்ல. பட் ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் நம்ம க்ரியேட் பண்ணல. ஸோ அதனால் என்ன பண்ண போகிறேன்னா திருப்பி நேமில் போய்ட்டு ஃபர்னிச்சர் அக்கௌண்ட்டுன்னு சொல்லிட்டு நான் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ எனக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கிறதுக்காக நான் ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிட்டேன். பட் அண்டர் விச் குரூப் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதான் மெயினாக நம்ம சூஸ் பண்ண வேண்டியது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டேபிள் வாங்கியிருந்தாலும் டேபிள் அக்கௌண்ட்ஸ்னு போட்டிருப்பேன். வேறு ஏதாவது கம்ப்யூட்டர் வாங்கியிருந்தால் கம்ப்யூட்டர் அக்கௌண்ட் போட்டிருந்தேன். பட் இதெல்லாம் எதில் வரும், அதுதான் மெயினாக நம்ம சூஸ் பண்ணணும். இப்போ ஃபர்னிச்சர் அக்கௌண்ட்னா எது கீழே வரும்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு அசெட் கீழே வரும். ஸோ அப்போ என்ன பண்ணணும், இந்த இடத்துல போய்ட்டு ஃபிக்ஸ்டு அசெட் கிளிக் பண்ணுங்கள். எஃப்ஐன்னு கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு லிஸ்ட்டில் ஃபிக்ஸ்டு அசெட் வந்திருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், என்ட்ரு எடுத்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபிக்ஸ்டு அசெட் செலக்ட் ஆகிருக்கும். ஸோ ஆஃப்டர் தட் என்ட்ருன்னு சொல்லிட்டு நீங்கள் அக்செப்ட் கொடுத்துங்க. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஃபர்னிச்சர் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ சிம்பிளாக முடிஞ்சிடுச்சு. அடுத்தது 3ஆவது டிரான்சாக்ஷன் வரும்.
பர்ச்சேஸ்டு மிஷினரி ஆன் கிரெடிட் ஃப்ரம் ஹரிஷ். ஸோ இதுக்கு நீங்கள் ஜர்னல் என்ட்ரி போட்டிருப்பீங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா மிஷினரி அக்கௌண்ட் டு ஹரிஷ். ஏன் ஹரிஷ்னு வருதுன்னா, போன வாட்டி கூட தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்னிச்சர் வாங்கினேன், பட் அங்கே கேஷுன்னு டேரெக்டாக கொடுத்ததுனால கேஷு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் பேசிஸில் நான் ஹரிஷ் கிட்ட வந்து 10,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இதில் வந்து மென்ஷன் பண்ணும்போது 2 அக்கௌண்ட் மென்ஷன் பண்ணிப்பாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மிஷினரி அக்கௌண்ட்டு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஹரிஷ் அக்கௌண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஹரிஷ்ன்றவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கிரெடிட் பேசிஸில் மிஷினரி கொடுத்துருக்காரு. ஸோ அதனால் அவர் எந்த குரூப்பில் வைக்கணும்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி மிஷினரி அக்கௌண்ட் போயிடுவோம். டேலிக்கு போங்க, டேலியில் போய்ட்டு மிஷினரி அக்கௌண்ட் போடுங்க. மிஷினரி அக்கௌண்ட் சொல்லிட்டு அண்டர் எதில் வரும், சேம் ஃபிக்ஸ்டு அசெட்டில் வரும். ஸோ திருப்பி என்டர் 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 வச்சு தென் நெக்ஸ்ட் என்னென்னா ஹரிஷ் அக்கௌண்ட். ஓகே, இப்போ ஹரிஷ் அக்கௌண்ட்டு நான் க்ரியேட் பண்ணுறேன். ஹரிஷ் அக்கௌண்ட், ஹரிஷ்ன்றவர் யார், டேலி பொறுத்த வரைக்கும் யார் ஹரிஷ்ன்றவர் அப்படின்னா கிரெடிட் பேசிஸில் எனக்கு வந்து பொருள் கொடுத்துருக்காரு. அதனால் நான் அவருக்கு திருப்பியும் நான் காசு கொடுக்கணும். அதனால் அவர் எங்கே வச்சுருப்பேன்னா சன்ட்ரி கிரெடிட்டார்ஸில் நான் வச்சுருப்பேன். ஸோ அதனால் சன்ட்ரி கிரெடிட்டார்னு சொல்லிட்டு சன் டைப் பண்ணுறேன். இங்கே லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் அண்ட் டெப்டார்ஸ் வரும். ஸோ கிரெடிட்டார் கிளிக் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட டீட்டெயில்ஸு சில இதெல்லாம் கேட்கும், பில் நம்பர் அதெல்லாம் கேட்கும். இப்போதைக்கு எதுவுமே என்ன, நம்ம ஜஸ்ட்டு லெட்ஜர் க்ரியேட் பண்ணுறதை மட்டும் என்னென்னு பார்ப்போம். ஸோ ஹரிஷ் அக்கௌண்ட் கொடுத்துட்டு அண்டர் சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் போட்டு நான் என்ட்ரு கொடுத்துட்டே வரேன். எஸ், முடிஞ்சிடுச்சு. இப்போ 3 டிரான்சாக்ஷனுக்கு நம்ம வந்து லெட்ஜர் க்ரியேட் பண்ணிட்டோம். தென் 4வது டிரான்சாக்ஷன் வரும். 4வது டிரான்சாக்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாட் கூட்ஸ் ஃபார் கேஷ். ஸோ நம்ம வந்து கூட்ஸ் வந்து வாங்கியிருக்கோம், அதாவது கேஷ் கொடுத்து வாங்கியிருக்கோம். இப்போ வந்து இது என்ன சொல்லலாம்னா பர்ச்சேஸ் கூட்ஸ்னு சொல்லலாம், சொல்ல பாட் கூட்ஸ்னு வைக்கலாம், எது வேணால் வச்சுக்கலாம். ஏதோ கூட்ஸ் வாங்கியிருக்கோம், பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். கூட்ஸை வந்து பிஸ்னஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 விதமாக நம்ம பர்ச்சேஸ் பண்ணலாம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கேஷ் கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணுவோம். மேலே சொன்ன மாதிரி சில சமயம் வந்து பார்த்திங்கன்னா கூட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணும்போது கிரெடிட் பேசிஸில் கூட பர்ச்சேஸ் பண்ணுவோம். ஸோ அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஏதாவது நேம் கொடுத்துக்கலாம். பட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டுக்குள்ளே தான் வரும். ஸோ இதுக்குண்டான அக்கௌண்ட்ஸ் என்ன இன்வால்வ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டும் கேஷ் அக்கௌண்ட் கொடுத்துருக்காங்க. கேஷ் அக்கௌண்ட் ஆல்ரெடி க்ரியேட் ஆகிருக்குது. ஸோ அதனால் க்ரியேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பர்ச்சேஸ் அக்கௌண்ட் மட்டும் போகும். ஸோ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் என்ன பண்ணுவோம்னா இது என்ன பண்ணுவோம்னா கேஷ் பர்ச்சேஸ் அக்கௌண்ட்னு வச்சுட்டு போகிறோம். ஓகேவா, கேஷ் பர்ச்சேஸ் அக்கௌண்ட்னு கொடுத்துட்டான். காசு கொடுத்து வாங்கினது எல்லாமே இது கீழே வரும். ஸோ இது அண்டர் இதில் வரும், பர்ச்சேஸ் அக்கௌண்ட் கீழே வரும். ஸோ பர்ச்சேஸ் கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக லிஸ்ட் ஆஃப் குரூப்ஸில் உங்களுக்கு பர்ச்சேஸ் அக்கௌண்ட் காட்டும். காட்டின உடனே நீங்கள் என்டர் எடுத்துங்க. ஆஃப்டர் தட் என்டர் எஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பர்ச்சேஸ் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறோம். ஸோ 4 டிரான்சாக்ஷன் முடிஞ்சிடுச்சு. தென் 5வது டிரான்சாக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெய்டு இன்சூரன்ஸ் ப்ரீமியம். இதில் என்னென்ன அக்கௌண்ட்லாம் இன்வால்வ் ஆகிருக்குன்னு பார்க்கும்போது ஸோ இன்சூரன்ஸ் ப்ரீமியம் அக்கௌண்ட் டு கேஷ் அக்கௌண்ட்டு ஆல்ரெடி க்ரியேட் ஆனதுனால தேவையில்லை, க்ரியேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ இன்சூரன்ஸ் ப்ரீமியம் அக்கௌண்ட்டை மட்டும் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இன்சூரன்ஸ் ப்ரீமியம் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணுவோம். ஸோ லெட்ஜர் கிரியேஷனில் போய்ட்டு இன்சூரன்ஸ் ப்ரீமியம் அக்கௌண்ட்டுன்னு போட்டு நான் க்ரியேட் பண்ணுறேன். அண்டர் விச் இது எது கீழே வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் இன்சூரன்ஸு கட்டியிருக்கேன் அப்படின்னா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். ஓகேவா, பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இது இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். இப்போ டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்னால் அதாவது கூட்ஸ் வந்து நான் வந்து வாங்கியிருக்கேன் அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக பிஸ்னஸ் கூட ரிலேட் பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு வந்து டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் சொல்லலாம். இன்சூரன்ஸ் ப்ரீமியம் அக்கௌண்ட் அதாவது இன்சூரன்ஸ் நீங்கள் பே பண்ணியிருக்கீங்க அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸில் வரணும். ஸோ அண்டர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸை மட்டும் தெளிவாக கொடுத்துங்க. இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் கொடுத்துட்டு என்டர் கொடுங்க. ஏன்னா அண்டர் மட்டும் தெளிவாக கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஏன்னா இதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து ஜஸ்ட்டு லெட்ஜர் அண்ட் வவுச்சர் என்ட்ரி மட்டும் தான் கொடுப்பீங்க. ஆஃப்டர் தட் எல்லா ரிப்போர்ட்டுமே அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு கிரியேட் ஆரம்பிச்சிடும். அதனால் கொடுக்கும்பொழுது அண்டர் விச் கேட்டகரின்றதை தெளிவாக கொடுத்துக்கணும். இப்போ இன்சூரன்ஸ் ப்ரீமியம் அக்கௌண்ட் கொடுத்தாச்சு. ஸோ என்ட்ரு கொடுத்து எஸ் கொடுத்துட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாமே க்ரியேட் பண்ணியாச்சு. இந்த 5 டிரான்சாக்ஷனுக்கு உண்டான லெட்ஜர் எல்லாமே நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம மறுபடியும் என்ன பண்ண போகிறோம்னா இதெல்லாம் இருக்கான்றதை போய் செக் பண்ணுவோம். பேக்கில் வாங்க, பேக்கில் வந்துட்டு டிஸ்பிளேயில் போய்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா கொடுக்குறேன். டிஸ்பிளேயில் பண்ணால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் க்ரியேட் பண்ணது எல்லாமே இருக்கும். ஸோ என்னது கேஷ் பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டு, ஃபர்னிச்சர் அக்கௌண்ட்டு, அதுக்கப்புறம் ஹரிஷ் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் அக்கௌண்ட்டு, மிஷினரி அக்கௌண்ட்டு இது எல்லாமே இருக்குது. பாசு கேபிட்டல் அக்கௌண்ட் இருக்குது. மீது ரெண்டுமே பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி கேஷ் அக்கௌண்ட்டும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டும் வந்து இன்பில்டாகவே க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ அதுவும் இங்கே உங்களுக்கு காட்டுது.
சிம்பிளாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கிற டிரான்சாக்ஷனுக்கு, அதாவது கொடுத்துருக்கிற டிரான்சாக்ஷனுக்கு ஜர்னல் என்ட்ரி போடுறது மூலிமா நம்மளுக்கு வந்து ஓரளவுக்கு அதில் என்னென்ன அக்கௌண்ட் இன்வால்வ் ஆகிருக்குன்னு தெரியும். ஆஃப்டர் தட் இதை நீங்கள் வந்து லெட்ஜரில் க்ரியேட் பண்ணும்போது அண்டர் விச் கேட்டகரின்றதை மட்டும் நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணுற, அதை மட்டும் தெரிஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து லெட்ஜர் க்ரியேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ முக்கியமானது எதுனா அண்டர் விச் கேட்டகரின்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ அது வந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லெட்ஜர் எப்படி க்ரியேட் பண்ணுறது வித் எக்ஸாம்பிளோட பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இதே இதுக்கு எப்படி வந்து வவுச்சர் என்ட்ரி க்ரியேட் பண்ணுறது, ஏன்னா இப்போ ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லெட்ஜர் என்ட்ரி க்ரியேட் பண்ணிக்கலாம், இதை யூஸ் பண்ணி எப்படி நம்ம வந்து வவுச்சர் என்ட்ரிஸ் க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அண்டில் திஸ் இஸ் பாய் ஃப்ரம் ரத்னகுமார். தேங்க்யூ.